சர்வாதிகாரியான ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்த ஒருத்தரும் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு முழக்கத்துக்கு சொந்தமானவரும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த செண்பகராமன் பிள்ளைங்க. அவரு தமிழ்நாட்டுல குமரி மாவட்டத்துல பிறகுறாரு. அதன் பிறகு தந்தையோட வேலைக்காக திருவனந்தபுரத்துல போய் ஃபேமிலியா செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா சின்ன வயதிலேயே அவருக்கு சுதந்திரத்தின் மேல ஒரு தியாகம் ஏற்படுதுங்க. அதன் விளைவா சுதந்திர போராட்டத்துல அவர் ஈடுபடுறாரு. தன்னுடைய 15வது வயதுல ஒரு சில காரணங்களால ஐரோப்பா நாடுகளுக்கு போக வேண்டியதாயிருது. அங்க போய் அவர் படிச்சு இன்ஜினியர் ஆகிறாருங்க. அங்கேயே ஒரு இயக்கங்களை எல்லாம் உருவாக்கி இந்தியாவோட சுதந்திரத்தை பத்தி பேச்சுக்கள் பண்றாருங்க. போர்க்கப்பல்கள் மூலமா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் ஏந்தி போர் புரியணும் அப்படிங்கறதா இவருடைய ஒரு நோக்கமா இருக்கு. அதனால நேதாஜி அவர்களுடைய பழக்கமும் ஏற்படுதுங்க. திரும்பவும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் பல பேச்சுக்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்தை பத்தி பேசுறாருங்க. ஒரு சமயத்துல ஹிட்லரோட பழக்கமும் ஏற்படுது. அப்ப ஹிட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய மக்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாது அப்படின்னு ஹிட்லர் சொல்லும் பொழுது செண்பகராமன் பிள்ளை அதற்கு பல முறை எதிர்ப்பு தெரிவித்து அவரை மன்னிப்பு கேட்கவும் வைத்திருக்கிறாரு நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த செண்பகராமன். தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவருடைய அனல் பறக்கும் பேச்சுக்களையும் அவருடைய கோபங்களையும் காட்டிட்டே இருக்காருங்க. ஒரு சமயத்துல நஞ்சு கலந்த உணவால அவரோட உயிர் பிரியப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குதுங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்றதை விட வீர தமிழர்கள் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்குங்க. ஏன்னா அப்படி ஒரு வீரம் கலந்த ஒரு மண்ணில் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படி வீரம் கலந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதை நினைச்சாவே நமக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. இன்னைக்கு செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய நினைவு நாளுங்க. இன்னைக்கு அவருடைய முழக்கமான ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த்.